முதல்ல பருவநிலை நிதி, அதாவது கிளைமேட் ஃபினான்ஸ். இது இன்னைக்கு உலகம் சந்திக்கிற மிகப்பெரிய நெருக்கடிகள்ல ஒண்ணு. புவி வெப்பமயமாதல தடுக்க வளரும் நாடுகள் எடுக்கிற முயற்சிகளுக்கு வளர்ந்த நாடுகள் நிதி உதவி கொடுக்கணுங்கிறது தான் பாரிஸ் ஒப்பந்தத்தோட அடிப்படை. ஆனா இப்போ இருக்கிற உலகளாவிய பருவநிலை நிதி அமைப்பு குறிப்பா வளரும் நாடுகளுக்கு பயனில்லாததா இருக்கு. இந்தியா அதோட G20 தலைவர் பதவியின் போது இந்த அமைப்புல சீர்திருத்தம் கொண்டு வர ரொம்ப அழுத்தம் கொடுத்துச்சு. இதுல இருக்கிற உண்மையான சிக்கல் என்ன? பணம் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னா, பருவநிலை நிதினா என்னங்கிறதுக்கே ஒரு தெளிவான வரையறை இல்ல. ஒரு வளர்ந்த நாடு ஒரு வளரும் நாட்டுக்கு சோலார் பேனல் அமைக்க கடன் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். அது பருவநிலை நிதியா, இல்ல அது ஒரு சாதாரண பிசினஸ் லோனா, அது மானியமா இல்ல கடனா, இல்ல ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மேம்பாட்டு உதவிய வேற பேர்ல காட்டுறாங்களாம். இந்த தெளிவின்மை வளர்ந்த நாடுகள் மேல ஒரு பெரிய நம்பிக்கையின்மைய உருவாக்குது. இந்த சூழல்ல இந்தியாவோட நிலைப்பாடு என்ன? இந்தியா ஒரு தீர்வு வழங்குபவரா முன்னாடி நிக்குது. பிரச்சனைய சுட்டிக்காட்டுறதோட மட்டும் இல்லாம தீர்வுகளையும் செயல்படுத்துது. ஒரு பக்கம் வளர்ந்த நாடுகள் வருஷத்துக்கு $1 டிரில்லியன் வழங்கணும்னு தொடர்ந்து வலியுறுத்துது. மறுபக்கம் உள்நாட்டுல பசுமை பத்திரங்கள், அதாவது கிரீன் பாண்ட்ஸ் மாதிரி திட்டங்கள் மூலமா நிதி திரட்டி ஒரு முன்மாதிரியாவும் இருக்கு. 2025-26 நிதியாண்டுல இன்னும் 10,000 கோடி பசுமை பத்திரங்களை வெளியிட இந்தியா திட்டமிட்டிருக்கு. இந்த தலைமை பண்பு இந்தியாவோட கூட்டாண்மைகள்லயும் இப்ப தெரியுது.